வெல்கம் டு மிஸ்டர் ஆர்ஜே யூடியூப் சேனல். இப்போ எங்கேருந்து பேசினுக்கிறோன்னா 13வது மாடியிலேருந்து பேசினிருக்கோம். நீங்கள் பார்க்குறது வந்து 13வது மாடி மேலே நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வா, சிட்டியே பயங்கரமாக இருக்குது. காசா கிராண்ட் பில்டிங்கில் தான் பெயிண்ட் அடிக்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா மேடவாக்கத்தில் இருக்குது காசா கிராண்ட். அதில் 13வது மாடியில் பெயிண்ட் அடிச்சுட்ருக்கோம். விண்டோ திறந்தோம்னா செம்ம காத்தடிக்குது, வேற லெவலு. சத்தியமாக ஃபேனு தேவையில்ல, பெட்ரூம் ஃபுல்லாக காத்தடிக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. இந்த பிளேஸ் எப்படி இருக்குது 13வது மாடியில் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆஃப் ஒயிட் கலரு பில்டிங்க்கு ஃபுல்லாக இன்னரில் தான் 13வது மாடியில் நிற்கிறோம். ஃபேனே தேவையில்லை போல், பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் காட்டுறேன் பாருங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். மேலே கீழே இருக்கவங்களாம் பாருங்கள் எவ்வளோன்னு தெரிறாங்க. 13வது மாடியே எப்படி, இதுக்கு மேலே ஒரு இன்னொரு இருக்குது, ஏகப்பட்ட ஃப்ளோர் இருக்குது. இன்னும் எத்தனாவது மாடின்னு தெரில, கண்டே கேட்போம். சரி சார், எத்தனை மாடி இருக்கு இதுக்கு மேல? 13 நம்பா, 13 நம்பா. அவங்க இதுக்கு மேல 13 நம்பர் எத்தனை இருக்கு? 14 தான் இருக்கு. மேல ஒரு மாடி இருக்கு 14. ஆமா, கிராஸா கிராண்ட் வெளியே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உள்ள நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. உங்களுக்கு உள்ள காட்டுற பாருங்க, பில்டிங்கு ஃபுல்லாவே ஆஃப் ஒயிட் தான், டோர் கூட ஆஃப் ஒயிட் தான், கலர் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண மறந்துடாதீங்க. பாத்ரூம் காட்டுறேன். லைட்லாம் இல்லை போல. கிராஸா கிராண்ட் உள்ள அது கீழே கபோர்டு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரெஷ்ஷு இதெல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பீரோ அப்படியே அந்த வாலோட அட்டாச்சு, பார்த்தீங்கன்னா இந்த வாலும் இதுவும் அப்படியே உள்ள அட்டாச்சு. பீரோ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க, துணிலாம் அடுக்கிக்கலாம் அந்த ராக்கில். அப்படியே நம்ம தனியாக பீரோ வாங்குவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வந்து செவுத்துலேயே வந்து அட்டாச். சூப்பராக அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துக்குறாங்க. அப்புறம் மேலே கபோர்டுலாம் நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கோம். பெரிய பெரிய வீட்டில் தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃபேனே தேவையில்லை, சீலிங் ஃபேனே தேவையில்லை நமக்கு. அப்படியே வந்து ஒன்றும் இல்லை, இந்த டோர் அப்படி இப்படி இருந்து அப்படி லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அடிக்குது பாருங்கள் காற்று, சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்க்கு, இது வந்து பெட்ரூமுக்கு போகிற வழி. பெட்ரூம் வந்து வெளியே வரேன், இப்போ கிச்சனுக்கு போய் பார்க்குறாங்க. கிச்சன்லாம் பாருங்களேன், பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கபோர்டு மேலே கபோர்டு, அப்புறமா அந்த குழம்பு டப்பாலாம் வச்சுக்கிறதுக்கு ரேக் போல. அப்புறம் வந்து சிங்க்கு. இப்போது வந்து யாரும் இல்லை, எம்டி வீடு, பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் தான் நம்மளோட ட்ரெஸ்ஸுலாம் அப்படி இது உள்ள வச்சுருக்கோம், இதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ரேக்கு கிச்சனில் கூட செம்ம காற்றுங்க, அப்படியே பாருங்களேன், கறந்தா வந்தாங்க. ஐயோ, என்னை காட்டுற பாருங்க, காற்று என் முடி அப்படி பறக்கும் பாருங்களேன். பார்த்தீங்களா எவ்வளோ வெளிச்சம். லைட்டு தேவையில்லை, ஃபேனும் தேவையில்லை, நைட்டில் மட்டும்தான் தேவைப்படும்.
எப்படி பறக்குது பார்த்தீங்களா? காற்று பார்த்தீங்களா? செம்ம காற்று அடிக்குதுங்க 13வது மாடியில். வேற லெவல். அப்படியே நின்றுக்கிட்டு காற்று வாங்கிட்டே இருக்கலாம். செம்ம தூக்கம் வரும். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாதீங்க. கிராஸா கிராண்டுக்கு நிறைய பேர் வெளியே பார்த்துருப்பீங்க, உள்ளே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ கிச்சன்லேருந்து ஹாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து இதோ அந்த கபோர்ட்லேயே செஞ்சு சூப்பராக கொடுத்துருக்கான். கீழே ஒரு ரேக், இது என்ன ரேக்னு தெரியல. அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடு பால்கனிலாம் வேறு லெவல். அப்படியே பேக் சைடு ஒயிட்டில் இருக்கும் பாருங்க. தேர்ட்டீன் ஃப்ளோரில் வந்து இப்போ வந்து அங்கே ஒரு பெட்ரூம், இப்போ செகண்ட் பெட்ரூம். ஐயோ க்ளோஸ் பண்ணி வச்சேன். கதவுரா. ஓ இங்கே தான் வேலை சரியா? என் பேப்பர் இங்கே இருங்க. கலர்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் ஒயிட்டு, ஆஃப் ஒயிட். அவ்வளோதான். பீரோலாம் வாங்கவே தேவையில்ல, அவங்களே வச்சுருக்கிறாங்க பீரோ. ஓப்பன் தி டோர். ஒரு பீரோ இல்லை, 2 பீரோ, கபோர்டு. ஒரு மேலே கபோர்டு. ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ எந்த வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணலைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் வரவும் மாட்டேங்குது. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஹவுஸை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஃபைனலாக எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு இன்னொரு வீடியோ போடுறேன். பார்ட் 2ல் வரும். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, கேஸா கிராண்டை வந்து நிறைய பேர் வெளியே நின்று பார்த்துருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்து பார்த்துக்க மாட்டாங்க. உள்ளே எப்படி இருக்கும் இந்த கேஸா கிராண்ட் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். இப்போ தான் பட்டி பார்த்துட்ருக்கோம். நான் கலர்லாம் அடிக்கல, ஆல்ரெடி அடிச்சதான். ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ரெடி பண்ணுறதுனால நாங்கள் வந்து இப்போது எல்லாத்தையும் மெட்டீரியலாக வாங்கி ஆஃப் ஒயிட் வாங்கி இப்போ எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் போட போகிறோம். போட்டு ரெடி பண்ணி ஃபுல்லாக அடுத்த வீடியோ பார்ட் 2ல் போடுறேன். உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். எல்லா ரூமையுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு தெளிவாக. இன்னும் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.